ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விசுவாசியே பதறாதே, குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக இருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயோபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமான லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாயிருக்கும். Only in returning to me and waiting for me will you be saved. In quietness and confidence is your strength. சிறிதானாலும் பெரிதானாலும் நமது வாழ்வில் காரியங்களை நடத்துவது இறைவனே. இவ்வித அறிவே நம்மை பதறாதிருக்க செய்யும். ஆபிரகாமின் அவசரம் இஸ்மவேலை பிறப்பித்தது. தேவனுடைய நிறைவான பரிபூரணமான சித்தத்திற்கு மேல் அவரது அனுமதி சித்தம் தலை தூக்கியது. Instead of God's perfect will, Abraham settled down for God's permissive will. இன்று வரை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ்மவேலர் இறை மக்களுக்கு இன்னலாகவே இருக்கின்றனர். இறை சித்தத்திற்கு இசைந்து நடக்கிறோம் என்பதற்காகவே எல்லாமே உடனடியாக நடந்துவிடும் என்று எதிர்பார்ப்பது மடமை. கொஞ்ச காலம் என்பது ஒரு நாளாயிருக்கலாம் அல்லது 1000 ஆண்டாகவும் இருக்கலாம். நாம் செய்வது தேவனது பரிபூரண சித்தம் என்று நிச்சயித்துக் கொண்டால் அப்படியே விசுவாசத்தினால் பிழைத்து கொண்டு இருக்க வேண்டும். இதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 36 முதல் 38. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பிரியமானவர்களே, நமது செல்வாக்கு சொல்வாக்கு போன்றவைகளாம் வைத்துக்கொண்டு நாமே வெளிவந்து விடக்கூடாது. We should not bail ourselves out by our influence and affluence. நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கவே ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நமது வாழ்வின் தரத்தை ஸ்டாண்டர்ட் உயர்த்துவதையே அவர் குறியாக கொண்டுள்ளார். இன்று அக்டோபர் 14ஆவது நாள், இன்று வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. பரிசுத்த மங்கையர்களின் சரிதைகளை கவனிப்போம். அவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:35. பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர்
மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சுகம் பெறுவதே ஆசீர்வாதம் என்ற இன்றைய இறையியலின் வரட்டு தத்துவம் நமக்கு போதித்துள்ளது. ஆனால் பரமனின் திருவடிக்கு நம்மை சுமந்து செல்லும் மரணத்தின் மாட்சிமைதான் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம் என்பதால் எல்லாமே நமக்கு தெளிவாகி விடாது. கேள்விகள் இருக்கலாம், ஆனால் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. Questions, they can be there, but doubts should not be there. நாம் பொறுமையா இருந்தால் சாயங்காலத்தில் கூட நமக்கு வெளிச்சம் உண்டாகும். எனக்கு பிடித்தமான ஒரு அருமையான வசனம் சகரியா 14:7 உண்டு. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலுமல்ல இரவும் அகல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அதுதான் ஆண்டவரோடு பொறுமையாய் நடந்து போகிறவர்களுக்கு கிட்டுகிற சிலாக்கியம். அதை போலவே திருச்சத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது சோம்பேறித்தனத்தினாலும் நாம் அநேக வேளைகளில் திருச்சித்தத்தை தடுக்கிறோம். அவசரப்பட்டு ஆண்டவருக்கு முந்தி செல்லக்கூடாது என்று முன்பு பார்த்தோம். அதே விதமாக சோம்பேறித்தனத்தினால் பின்தங்கியும் விடக்கூடாது. Because of impatience we should not run ahead of God, and because of indolence we should not lag behind either. தமது சித்தத்தை செயலாற்ற எழுந்து செல்லாத சோம்பேறிக்கு கடவுள் ஏன் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும்? சோம்பலை தூய பவுலடியார் மதீனம் என்று அழைக்கிறார். அவருடைய கருத்துப்படி காலத்தை பயன்படுத்திக் கொள்வோர்தான் கர்த்தரின் சித்தத்தை செய்கிற, அதை புரிந்து கொள்ளுகிற ஞானவான்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசுவிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியிலே ஆசியாவில் வசனத்தை பிரசங்கியாதபடி ஆவியானவர் அப்போஸ்தலரை தடுத்தார். அவர்கள் பித்தினியாவிற்கு செல்ல முயன்ற போதும் அங்கேயும் ஆவியானவர் அவர்களை தடுத்தார். அவர்களோ நின்று விடாது சென்று கொண்டே இருந்தனர். சோம்பலிலும் சோர்விலும் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து அமர்ந்து விடவில்லை. முடிவில் முதல் ஐரோப்பிய விசுவாசி கிடைத்த மக்கதோனியா வந்து சேர்ந்தனர். நின்று கொண்டிருக்கும் வாகனத்தை திருப்புவது கடினம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டியர் எ பார்க்ட் கார். அண்ணன் ஸ்வென் பீட்டர் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர், தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே, இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. விசுவாசியே, பதறாதே, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாய் இருக்கும். மகாபரிய தேவனே, நாங்கள் உம்முடைய அனுமதி சித்தத்தை அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தையே நாடி அதற்குள்ளேயே நாங்கள் எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று எங்களுக்கு இந்த தியானத்தின் மூலமாக வந்த அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவசரப்பட்டதினால் ஆபிரகாம் செய்த பெரும் தீங்கு, அந்த தீங்கை சரி செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு வரைக்கும் நீடிப்பதை எங்கள் முன்னால் நீர் காட்டினீர் ஆண்டவரே. அதே வேளையிலே அவசரம் கூடாது என்று சொல்லி ஆமை போல் நாங்கள் படுத்து விடாதபடி, ஆமை போல் கர்த்தாவே நாங்கள் சோம்பேறித்தனத்திற்குள் போய்விடாதபடி, கர்த்தாவே நடந்து கொண்டே இருக்க, முன்னேறிக்கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஆதி அப்போஸ்தலரை போல ஓரிடத்தில் அடைக்கப்பட்டால் இன்னொரு இடம் நாங்கள் திரும்பவும், இன்னொரு இடமும் அடைக்கப்பட்டால் மறு இடத்திற்கு திரும்பவும், இப்படியாக
முக்கியமான சில நபர்களை சந்திப்பதற்காகத்தான் நீர் எங்களை அப்படி நடத்திக்கொண்டே போகிறீர் என்று அதை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதிலே எங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை தாரும். ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை நீர் திறப்பீர் ஆண்டவரே. பதறாதபடி அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். விசுவாசியே பதறாதே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கை நங்கூரமாகிய உம்மிலே முழுவதுமாக வேரூன்றப்பட்டிருக்கும் பொழுது அங்கும் எங்கும் அசையாமல் நாங்கள் எப்பொழுதும் தைரியமாக நிதானமாக நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.